அனைவருக்கும் வணக்கம். கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் ஒரு மிக பெரும் அதிசயமான கோவிலை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இது கடவுள் கனவுல சொன்னார், புராணங்களில் சொல்லப்பட்டது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கடவுளினுடைய உத்தரவு பொருள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் இந்த நிகழ்காலத்தில் கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிசயம் தாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி சிவன்மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமாக இந்த ஆண்டவனுடைய உத்தரவு அப்படிங்கிற பொருளை அந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கும்போது கண்டிப்பாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்லக்கூடிய அறிகுறி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலின் தனி சிறப்புகளில் ஒன்று இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் உத்தரவு பெட்டியில் இந்த 2026ஆம் ஆண்டு என்னென்ன பொருட்கள் வைத்தாங்க, என்ன நாட்களில் வைத்தாங்க, இந்த பொருளினுடைய தாக்கம் எப்படியெல்லாம் இருந்தது, முக்கியமாக இந்த பொருளின் குறித்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுதோ அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா? குடும்பத்தில் இந்த பிரச்சனையில் இருந்து என்னால் வெளிவரவே முடியல, பிள்ளைகளால் தொல்லை, அல்லது உங்கள் வீட்டில் பெரியவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காங்க, சொந்த பந்தத்தால் பிரச்சனை, வெளிவரவே முடியல, அதே போல் எதிரிகளால் எனக்கு பிரச்சனை அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் ஜோதிட ரீதியாக அதற்கான சரியான கணிப்புகள் கொடுக்கப்படும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில். இந்த கோவிலில் ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபாடு செய்யுமாறு உத்தரவிடுவார். அந்த பக்தர் கோவிலுக்கு விபரம் தெரிவிப்பாங்க. பிறகு அந்த பொருளை வைத்து உத்தரவு பெறக்கூடிய சடங்கு நடக்கும். அதாவது இந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு மீண்டும் கடவுளிடமே பூ போட்டு அனுமதி கேட்பாங்க. அப்படி அந்த அனுமதி கிடைத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அந்த பொருளானது புதிய பொருள் வரும் வரைக்கும், ஆனால் இந்த நாள் அப்படின்னு கணக்கு கிடையாது. மீண்டும் ஆண்டவனுடைய உத்தரவு வரும் வரைக்கும் அந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும். இப்படி எந்த விதமான கால நிர்ணயமும் இல்லாமல் அந்த பெட்டிக்குள்ளே பொருள் இருக்கும். ஒரு பொருள் எத்தனை நாட்கள் பெட்டியில் இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் நம்மளால் முன்கூட்டியே சொல்ல முடியாது. இப்படி பல பொருட்கள் அந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் 2025ஆம் ஆண்டுலேருந்து சொல்கிறேன். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 4 முதல் பெட்டியில் கடல் நீர் இருந்தது. கடல் நீர் மாற்றப்பட்டு கடல் நீர் இதுக்கு முன்னாடி அக்டோபருக்கு முன்னாடி மாற்றப்பட்டது. அதற்கு இருந்தது, அதுக்கப்புறம் மாற்றப்பட்டது. அதற்கு பதிலாக மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை இவையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாற்றம் 2026 மாற்றம் நடந்தது. மார்ச் 10ஆம் தேதி நடைபெற்றதாக சொல்லப்படுது. முக்கியமாக இந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்களகரமான பொருட்கள். இது நல்ல ஒரு திருப்பம்தான். நிறைய பேருக்கு திருமணம் நடக்காத இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும், சுபகாரியங்கள் கைக்கூடி வரும், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் காணப்படும், செழிப்பான விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அடுத்ததாக இந்த பொருள் மாற்றப்பட்டு, அதாவது மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல் இதெல்லாம் மாற்றப்பட்டு மண்கலயத்தில் தீர்த்தம், மற்றொரு மண் கலசத்தில் மண், ஏற்கலப்பை, பிரம்பு இது எப்போ மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரல் 29ஆம் தேதி வைக்கப்பட்டது. இந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களால் எந்த விதமான பெரிய கஷ்டமான மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை, நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மஞ்சள் பிள்ளையார் அப்படிங்கிறது விநாயகருடைய மங்கள வடிவத்தோடு தொடர்பு இருக்கிறது. அதனால் தடை நீங்குவது, புதிய காரியங்களுக்கு தொடக்கம், சுப நிகழ்ச்சிகள், குடும்ப நலம், ஆன்மீக ஈடுபாடு அப்படின்னு சொல்லலாம். அருகம்புல் விநாயகர் வழிபாட்டோடு மிகவும் தொடர்பானது. வெற்றிலை மங்களம், விருந்தோம்பல், திருமணம், சுப நிகழ்வு, தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லலாம்.
எலுமிச்சை வழிபாட்டில் தீய சக்திகளை அகற்றக்கூடியதாக அதனுடைய ஒரு குறியீடாக இந்த எலுமிச்சையை பார்க்கலாம். இப்படி நம்ம நிறைய தகவல்கள் இதற்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த பொருட்கள்லாம் வைக்கிறதால நாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கலப்பை வைத்தா மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பண வரவு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நன்மையான பலன்கள் அதிகம் நடக்கும். பாரம்பரியம்படி என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக இந்த ஏற்கலப்பை அப்படிங்கிறது விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டது, அதனால் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் சனி ஆதிக்க ராசி. உழைப்பு, பொறுப்பு, நிலைத்தன்மை, நீண்ட கால முயற்சி, தொழில் கட்டமைப்பு ஆகிய கருப்பொருட்களோடு மகர ராசியை ஜோதிட மரபு இணைக்குது. இதனால் இந்த ஆண்டு உத்தரவு பெட்டியில் வந்திருக்கக்கூடிய இந்த ஏற்கலப்பை நல்லது தான். மண், ஏற்கலப்பை, பிரம்பு இது மகர ராசிக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலனாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை இந்த ராசிக்காரங்க பெறுவாங்க. உடனடியாக பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பதை விட தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கலப்பையினுடைய குறியீடும் இதைத்தான் நினைவூட்டுது. நிலத்தை உழாமல் விதை போட முடியாது, விதைத்த உடனே அறுவடையும் வராது. எனவே உழைப்பு, காத்திருப்பு, வளர்ச்சி, பலன் இவையெல்லாம் ரொம்ப முக்கியம். மண் மற்றும் விவசாய குறியீடு இருக்கிறதால பாரம்பரிய விளக்கத்தில் நம்ம சொத்து, நிலம், விவசாயம், கட்டுமானம், நீண்ட கால முதலீடு போன்ற விஷயங்களுக்கு அதிகமான கவனம் மகர ராசிக்காரர்கள் செலுத்துவது நல்லது. முக்கியமாக நிலம் வாங்குவது, அதில் முதலீடு செய்வது இவை எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது, நீண்ட காலமாக நிலைத்தன்மையை பார்க்கறது ரொம்ப நல்லது. முக்கியமாக பார்க்கும்போது தொழில் செய்கிறவங்களுக்கு சிறு தொழில், உற்பத்தி, கட்டுமானம், விவசாயம், இயந்திரம், நிலம், தொழில்நுட்பம், நிர்வாகம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கு மற்றும் செயல்முறை முக்கியம். பிரம்பெண்ணுடைய குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடு இல்லாத வளர்ச்சி நீடிக்காது அப்படின்னு சொல்கிறதா குறிக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பேச்சுக்கள் முடிவுக்கு வரலாம். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் நகரலாம். அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பு உருவாகலாம். குடும்பத்தினரிடையே இருந்த மன வருத்தம் குறைய வாய்ப்பு இருக்குது. பெரியவர்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிலம், வீடு, கட்டிடம், விவசாயம், தொழில், நீண்ட கால சேமிப்பு, நிரந்தர வருமான அமைப்பு போன்ற விஷயங்களில் அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்படுவது மிக மிக நல்லது. இதுபோல் உத்தரவு பெட்டியில் மங்கள பொருட்கள் மட்டும் இல்லாமல் பிரம்பும் இருப்பது மிக முக்கியமான குறியீடாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும், ஆனால் கோபம் அல்லது பிடிவாதம் அதிகரிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வாக்குவாதம் வச்சுக்கவே கூடாது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம். குடும்பத்தில் என்னுடைய பேச்சு தான் சரி அப்படிங்கிற பிடிவாதம் வேண்டாம். பண விஷயங்களில் கடுமையாக முடிவுகளை உணர்ச்சியோடு எடுக்க வேண்டாம். வேலையிடத்தில் மேலதிகாரி, கீழ்ப்பணியாளர்கள் உறவை கவனமாக கையாள்வது மிக நல்லது. மேலும் உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலை பொறுத்த வரைக்கும் முயற்சி மெதுவாக ஆனால் நிலையான பலன். பணத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு, நிலையான வருமானம், நீண்ட கால திட்டங்களுக்கு முக்கியத்துவம். சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஆவணங்களை நன்றாக சரிபார்ப்பது, முடிவெடுப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை மங்கள நிகழ்வுகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம். ஜோதிட நம்பிக்கை கொண்டிருங்க. அதே போல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, பிடிவாதம், கோபம், அதிக வேலை சுமை, பண முடிவுகளில் அவசரம் ஆகியவற்றை தவிர்க்கிறது மிக நல்லது. ஆன்மீக நம்பிக்கை அதிகமாக கொண்டிருந்தால் மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை கொண்டு பலன்கள் சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் என்னென்ன பொருட்கள் இதனால் என்ன மாதிரியான பலன்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.